வணக்கம். என்னுடைய பெயர் செல்வா. நான் மிக நீண்ட காலமாகவே நம்மளும் சில காணொளிகள் பதிவிடணும், சில கருத்துக்களை நம்ம கருத்துக்களையும் பகிர்ந்துக்கணும் அப்படி என்று நினைத்துக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன மாதிரியான காணொளிகளை நம்ம பதிவிடலான்னு பார்க்குறப்ப, இப்போ நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் நிலவரங்கள், தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. நேற்றோட வேட்பு மனுக்களும் தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதை பற்றி ஒரு சின்ன காணொளி ஒன்று போடுவோமே, நம்மளுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்குவோமே, மக்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோமே அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா உறுதியாக இருக்குது 4 முனை போட்டி. ஒன்று, மிக நீண்ட காலமாக ஆண்ட திராவிட முன்னேற்றக் கழகம், அதற்கு இணையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2 கட்சிகள், மற்றும் கடந்த 15 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி, புது வரவாக தபேக தமிழக வெற்றி கழகம். இந்த 4 கட்சிகள் முழு மூச்சோட போட்டியில் இருக்காங்க. இதில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இரு அணிகளாக பல கட்சிகளை தங்களுடன் இணைத்து ஒரு குழுவாக அவர்கள் தேர்தலை சந்திக்க உள்ளார்கள். மற்றொன்று, நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் அவர்கள் தனித்து தான் களமாடுகிறார்கள், தனித்தே தான் போட்டியிடுகிறார்கள், தனித்துவமாக இருப்போம் என்று தனியாக நிற்கிறார்கள். மற்றொன்று, புதிதாக ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம், ஆரம்பத்தில் சில கூட்டணி கட்சிகள் வரும் என்று எதிர்பார்த்தார்கள், இருந்தாலும் யாரும் வரவில்லை. ஸோ அதனால் அவர்களும் தனித்து போட்டியிடுவது என்று 234 தொகுதிக்கும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். சரி, இது நிலவரம். நாம் ஏற்கனவே இந்த 2 பெரிய திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் எப்படி இருக்குது, இதனால் மக்களின் முன்னேற்றம் எவ்வளவு, அவர்கள் அடைந்தது என்ன, இழந்தது என்ன, ஓரளவு நம்ம அனைவருக்குமே தெரியும். இதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் இல்லை. சரி, நம் மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டுமென்றால் நம் புதிய மாற்றை யார் கொடுப்பார்கள்? திரு சீமான் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் எதிர்கால சந்ததியினர் பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கார். சில சமயம் அது நகைச்சுவையாகவும் போய் முடிகிறது, பலரால் எள்ளி நகையாடவும் செய்கிறார்கள். ஆனால் அதில் நாம் ஒன்றை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவர்கள் கூறுவது பலருக்கு அசாத்தியமாக தெரிந்தாலும் முடியாதது என்று இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. காலம் எடுக்கலாம், பட் என்றாவது ஒரு நாள் நடக்கும். மற்றொன்று, புதிதாக ஆரம்பித்த உச்ச நட்சத்திரம் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை ஆரம்பித்தார். அவரும் இந்த தேர்தலில் போட்டியிட 2 தொகுதிகளை தேர்வு செய்துள்ளார். மற்ற அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களையும் அறிவித்தும் விட்டார். அவரும் சொல்கிறார், என்னை நம்பி என்னோடு அணி சேருங்கள், என் பின்னால் வாருங்கள் என்று தமிழக மக்களை வெகுவாக கவர்கிறார். ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவர் பின்னே செல்கிறது. அவர்களுக்கு ஓட்டுரிமை உள்ளதா இல்லையா, அது நம் தேர்தல் தேதியின் அன்று தான் தெரியுமே தவிர இன்று நம்மால் கணிக்க இயலாது. என்ன வேணாலும் நடக்கலாம். அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் வாக்கு செலுத்தும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நமக்கானவர்கள் யார், யாருக்கு நாம் ஓட்டு செலுத்த வேண்டும், நாம் செலுத்தப்படும் வாக்கானது என்ன மாதிரியான மாற்றத்தை இம்மண்ணில் நகர்த்தும் என்பதை புரிந்துணர்ந்து கற்றறிந்த மக்கள், கற்ற அறிவு இல்லாத மக்களுக்கு எடுத்து கூறி நாம்
வாக்கு செலுத்த வேண்டும் என்பது இந்த தமிழ்நாட்டு மண்ணில் வாழும் உங்களில் ஒருவனாக என்னுடைய கருத்து. யாரிடமும் பணம் பெறாமல் நேர்மையாக நம்முடைய வாக்கை செலுத்த வேண்டும் என்பது ஒவ்வொரு குடிமக்களின் கடமை. நான் இந்த ஓட்டு செலுத்துவதனால், வாக்கு செலுத்துவதனால் எனக்கு என்ன நடந்துவிடப் போகிறது என்று புறக்கணிக்காதீர்கள். இது ஒவ்வொருவரின் கடமை. அனைவரும் கட்டாயம் வாக்கு தேதியன்று சென்று தங்களுடைய வாக்கை செலுத்துங்கள். சிந்தியுங்கள். இன்று நமக்கு என்ன தேவை என்பதை விட நாளை நம் எதிர்கால சந்ததியினருக்கு என்ன தேவை, இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் என்ன தேவை, அதை சிந்தித்து அது நல்லவர் கெட்டவர் ஆராய்ந்து வாக்கு செலுத்துங்கள். நாம் ஒருபோதும் கட்சியின் பெயருக்காகவோ கட்சியின் தலைவருக்காகவோ வாக்கு செலுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம் தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வேட்பாளர், அவரின் தகுதி என்ன, அவர் எப்பேற்பட்டவர், அவர் இதற்கு முன்னர் என்ன மாதிரியான நல்விஷயங்களை மக்களுக்கு செய்திருக்கிறார், அவரின் குணாதிசயங்கள் என்ன, அப்படி என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்தந்த தொகுதி மக்கள் கட்சியை பார்க்காதீர்கள், ஆட்களை பார்க்காதீர்கள், தலைவர்களை பார்க்காதீர்கள். உங்கள் தொகுதியின் வேட்பாளர் யார், அவரினுடைய சிறப்புகள் என்ன, அதை ஆராய்ந்து ஒவ்வொருவரும் வாக்கு செலுத்துங்கள். உறவுகளே, தயவு செய்து இலவசத்துக்காகவும் சில அன்பளிப்புக்காகவும் தங்களுடைய பொன்னான வாக்கை வீணடித்து விடாதீர்கள். இவர்களுக்கு போட்டால் ஓட்டு வீணாகிவிடும், அவர்களுக்கு போட்டால் ஓட்டு வீணாகிவிடும் என்று எண்ணாதீர்கள். சிறுதுளிதான் பெருவெள்ளமே தவிர எடுத்தவுடன் பெருவெள்ளம் வருவது கிடையாது. அதுபோல் யார் ஒருத்தரை நீங்கள் வளப்பெற வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு துளி ஓட்டுகளாக ஒவ்வொரு ஓட்டுகளும் சேர்ந்தால்தான் அவர்கள் பெரும் வெள்ளமாக மாறி இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் சரியான அரசியலை கொடுக்க முடியும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.